வெள்ளூர் காமர்ஸ் அகாடமிலேருந்து நம்ம முக்கியமான டாபிக் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பிஜிடிஆர்பி காமர்ஸ் யூனிட் நம்பர் 2ல் மார்க்கெட்டிங் அந்த டாப்பிக்கில் கன்சூமர் பிஹேவியர் அந்த சாப்டர்லேருந்து பையர் டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் ஃபார் நியூ ப்ராடக்ட். ஒரு புதிய ப்ராடக்ட் வந்து நம்ம வாங்கணும்னா பையர் வந்து எப்படிலாம் டிசிஷன் மேக்கிங் எடுக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் முக்கியமாக 2 டெஃபினேஷன் நம்ம பார்த்துருப்போம். ஒன்று வந்து கோட்லர் டெஃபினேஷன்ஸ் இதில் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு எவர்ட் ரோசன்னு சொல்லி அவங்க 2வது டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த டெஃபினேஷன் பார்க்கும்போது இவர் வந்து கோர்ட்டில் சிம்பிளாக கூட்ஸு சர்வீசஸ் ஐடியா கன்சூமர் வந்து பர்சீவ் பண்ணிக்கிறாங்க அது மாதிரி சொல்லி அந்த டெஃபினேஷன் முடிச்சுட்டார். ஃபர்தர் கிளாஸிஃபிகேஷன் பண்ணல. நெக்ஸ்ட் பார்க்க சொல்ல எவர்ட் ரோசர் வந்து என்ன பண்ணிக்கிறாருன்னா 5 கேட்டகரி ஆஃப் பீப்புள்ஸ் வந்து என்ன பண்ணாரு ஸ்டடி பண்ணிவிட்டு ரிசர்ச் பண்ணிவிட்டு அதை வந்து கிளாஸிஃபை பண்ணதுனால இந்த டாபிக் 5 டாபிக் ரொம்ப காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ரொம்ப முக்கியமானதை நம்ம பார்க்குறோம். இதை நம்ம 1 by 1 பார்த்துட்டு நம்ம பார்க்கலாம். ரோசர் கிளாஸிஃபைட் இன்ட்டு 5 கேட்டகரி. இது கேட்கலாம். ரோசர் வந்து ஒரு நியூ ப்ராடக்ட் டெசிஷன் மேக்கிங் பண்ணுறதுக்காக கன்சூமர் வந்து எத்தனை டைப்பாக கிளாஸிஃபிகேஷன் பண்ணிக்கிறாங்கன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் 5 ப்ராடக்ட் சொல்லுங்கள். அது ஃபில்லிங் த பிளாக்ஸ்லையும் கேட்கலாம், இல்லை நான் ஜென்ரல் கொஸ்டின்லையும் கேட்கலாம். அப்போ 5 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க நியூ ப்ராடக்ட்ஸை யூசர் பேஸ் பண்ணி. இதில் வந்து இன்னோவேட்டர்ஸ், ஏர்லி அடாப்டர்ஸ், ஏர்லி மெஜாரிட்டி, லேட் மெஜாரிட்டி, லெகேஷன் சொல்லி பிரிக்கிறாங்க. இதில் அவர் ஸ்டடி பண்ணதில் யாரெல்லாம் வந்து எந்தெந்த ரேஷியோவில் பர்சன்டேஜில் அவங்க அந்த பீப்புள்ஸ் வந்து நியூ ப்ராடக்ட்ஸை அடாப்ட் பண்ணிக்கிறவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க ரிசர்ச்சில் ஸ்டடி பண்ணி சொல்லியிருக்காரு. இதில் வந்து இன்னோவேட்டர்ஸ் 2.5%, ஏர்லி அடாப்டர் 13.5%. இது நிறைய நெட் எக்ஸாம், யூஜிசி, ஸ்லெட் எக்ஸாம், டிஆர்பிஎல் எக்ஸாம்னு கேட்கக்கூடிய ஒரு எக்ஸாம் கொஸ்டின். இது கொஞ்சம் பார்த்துங்க. இந்த பர்சன்டேஜ் வச்சு கேட்பாங்க. ஏர்லி என்ன மேட்ச் த ஃபாலோயிங் கேட்பாங்க. ஏர்லி மெஜாரிட்டி 34%, நெக்ஸ்ட் லேட் மெஜாரிட்டி 34%, லகஸ் 16% தான் நம்ம வந்து இந்த ஸ்டடியில் அவர் கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்கிறார். அதெல்லாம் சார் இன்னோவேட்டரில் யாருங்கன்னா இன்னோவேட்டர் மெஜாரிட்டி ஃபேமிலியில் பார்க்க சொல்ல யங்கர்ஸ் இருப்பாங்க, பெட்டர் எஜுகேட்டட் பர்சனாக இருப்பாங்க, நல்லா படித்தவங்களாக இருப்பாங்க, ஹையர் இன்கம் பீப்புளாக இருப்பாங்க. அவங்க வந்து இவங்களுடைய ஓன் ஜட்ஜ்மெண்ட் தான் இருக்கும். அவங்களுடைய ஜட்ஜ்மெண்ட் ஒரு பொருளை வாங்கணும்னா அவங்களுடைய ஓன் ஜட்ஜ்மெண்ட்டாக இருக்குன்னா அவங்க படிச்சிருப்பாங்க, அவங்க நிறைய விஷயங்கள் தெரிய வரும். ஆனால் அவங்களுக்கு டெசிஷன் மேக்கிங் யாரும் எடுத்தாலும் அவங்களோட டெசிஷன் மேக்கிங் ஓன் ஜட்ஜ்மெண்ட்டாக இருக்கும். இங்கே வெஞ்சர் சம்மாக இருப்பாங்க. வெஞ்சர் சம்னா அந்த பொருளை வந்து நிறையா வந்து ஃபாலோவர்ஸாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க வெஞ்சர் சம் சொல்லலாம். இது இவங்கள ஏர்லி அடாப்டர்ஸ்ன்னு இருக்கிறாங்க. இந்த ஏர்லி அடாப்டர்ஸ் யார் சார்? இவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒப்பீனியன் கேட்டு தான் அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு பொருளை வாங்கி பயன்படுத்துகிறவங்களா இருப்பாங்க. இவங்க வந்து 13.5%ல் ரோஜர்ஸ் கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஒப்பீனியன் லீடர்னு சொல்லலாம். என்ன லீடர் சொல்லலாம்? இவங்க டெசிஷன் மேக்கிங் அவங்க என்ன பண்ணுவாங்க ஒருத்தருக்கு ஒப்பீனியன் கேட்டு தான் என்ன பண்ணுவாங்க லீடர்களை அந்த பொருளை வாங்குவாங்க. நியூ ஐடியா கேர்ஃபுல்லி அடாப்டட். ஒரு நியூ ப்ராடக்ட் வந்தால் கூட நம்ம என்ன பண்ணுவாங்க டேரெக்டாக அடாப்ட் பண்ண மாட்டாங்க. இவங்க மாதிரி இவங்க யாருன்னா கேட்கல டெசிஷன் மேக்கிங் கேட்டு தான் இந்த பொருளை வாங்கலாமா வேணாவா, இந்த புதுசாக வந்திருக்கிற பொருள் மார்க்கெட்டில் இந்த பொருளை பயன்படுத்தலாமா வேணாம்னு சொல்லிட்டு நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இந்த பொருளை வந்து என்ன பண்ணுவாங்க அடாப்ட் பண்ணிக்குவாங்க. நெக்ஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் ஏர்லி அடாப்டர். ஒரு மார்க்கெட்டர் யாரை வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஒரு பொருளை மார்க்கெட் பண்ணான்னா இந்த ஏர்லி அடாப்டர் தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லி நிறைய வேரியஸ் ஆத்தர்ஸ் வேரியஸ் புக்கில் வந்து இந்த மாதிரி டேர்ம்ஸை கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபோக்கஸ் ஆன் அடாப்டர் இதுக்கும் கொடுக்கல, அது அந்த 3 கேட்டகரிக்கு கொடுக்கல. இந்த கேட்டகரிக்கு தான் மார்க்கெட்டை வந்து யாரை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம பொருளை லான்ச் பண்ணாமல் இருக்குன்னா ஏர்லி அடாப்டர்ஸ் அவங்கள வந்து அடாப்ட் பண்ண அவங்கள தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இவங்களும் வெஞ்சர்ஸ்ன்னு சொல்லணும். என்ன சொல்லணும்? வெஞ்சர்ஸ் பண்ணால் அதை ஃபாலோ பண்ணுற கூட்டங்கள் சொல்லலாம். அப்புறம் ஐடியல் டார்கெட்டர்னா வந்து பார்த்தீங்கன்னா இவங்கள தான் நம்ம ஐடியலாக நம்ம டார்கெட் பண்ணணும். இவங்க தான் ஐடியல் குரூப் சொல்லணும். இந்த குரூப் தான். ஏன்னா யார் வந்து ஒரு நுகர்வோர் வந்து அறிதல் புரிந்துக்கிட்டு அந்த பொருளை வாங்குறானோ அந்த மாதிரி நம்ம ஆட்கள் தான் நம்மளுடைய மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு நல்லா தகுதியான நுகர்வோர்களை நம்ம என்ன பண்ணணும் நம்ம டிசைட் பண்ணிவிட்டு இவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம பொருள் என்ன பண்ணணும் நம்ம லான்ச் பண்ணி நியூ ப்ராடக்ட்ஸை அவங்களுக்கு கொண்டு போக சொல்லி நம்ம மார்க்கெட் சக்ஸஸ்ஃபுல் ஆகும் சொல்லி ரோஜர் சொல்லியிருக்கிறாரு. நெக்ஸ்ட் ஏர்லி மெஜாரிட்டி. இதில் கூட நம்ம என்ன பண்ணோம்னா நியூ ப்ராடக்ட்ஸ் பிஃபோர் தன் ஆவரேஜ் பர்சன்ஸ். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஆவரேஜாக சராசரியான மக்களை அந்த பயன்பாட்டுக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு ஆவரேஜ் பர்சனாக பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா முன்னாடியே வந்து அந்த பொருளை வந்து அடாப்ட் பண்ணிக்குவாங்க. அந்த பொருள் புதுசாக வந்திருக்கும், சராசரி மக்களுக்கெல்லாம் அந்த பொருளை வந்து பழக்கத்தில் வந்திருக்காது அந்த சொசைட்டியில். முன்னாடியே என்ன பண்ணுவாங்க சராசரி மக்களுக்கு கொஞ்சம் அடித்தட்டு மக்களுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணுவாங்க அடாப்ட் பண்ணுவாங்க. அவங்க வந்து ஏர்லி மெஜாரிட்டின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறாங்க. இங்கே நாட் வெச்சர்ஸும் என்ன பண்ணுவாங்க
நான் வெஞ்சர் சம். இது வந்து ஒரே ஃபாலோ பண்ணக்கூடியதாக இருக்க மாட்டாங்க. இவங்க 2 பேர் வெஞ்சர் சம் இருப்பாங்க, இவங்க வந்து நாட் வெஞ்சர் சம்னு சொல்லுவாங்க. they are large number in them early adopter. அதாவது இவங்களோட இவங்க லார்ஜாக இருப்பாங்க. அதுதான் ஒரு நான் சொல்லி 34% வந்து ஏர்லி மெஜாரிட்டியாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு பொருள் பழகிறதுக்கு நிறைய பேர் பழக தான் கொஞ்சம் குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் அதிகமாக பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க. அந்த கேட்டகரியில் இவங்க வரது தான் ஏர்லி மெஜாரிட்டி சொல்லுவாங்க. இவங்க வந்து லார்ஜ் நம்பர் ஆஃப் தெம் அடாப்டர்லேயே இவங்க லார்ஜ் மெம்பர்ஸாக ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து லேட் மெஜாரிட்டின்னு சொல்கிறாங்க. லேட் மெஜாரிட்டியாக வந்து இந்த அடாப்டர் அண்ட் இன்னோவேஷன் ஒன்லி ஆஃப்டர் மெஜாரிட்டி. இவங்க மெஜாரிட்டியாக எல்லா பீப்புள்ஸும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டாங்க, நம்மளும் யூஸ் பண்ணலாம். சில குரூப்பில் இருப்பாங்க பீப்புள்ஸ், அந்த குரூப் என்ன சொல்கிறாங்க, லேட் மெஜாரிட்டின்னு சொல்கிறாங்க. மெஜாரிட்டிக்கு அடுத்தபடியாக இருக்க கேட்டகரி தான் வந்து லேட் மெஜாரிட்டி. இதுவும் 34% இருக்குன்னு சொல்கிறாரு. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அடாப்டிங் இன்னோவேஷன் ஒன்லி ஆஃப்டர் த மெஜாரிட்டி எப்படி அடாப்ட் பண்ணிட்டாங்களோ அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க, இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பொருளை மார்க்கெட்டில் வந்து பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க. காஷன் க்ரௌட்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவாங்க, காஷன் க்ரௌட், ரொம்ப எச்சரிக்கையான ஒரு கூட்டமாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த டெஃபினேஷனில் இந்த ஆத்தர்ஸ் வந்து இது மாதிரி கிளாஸிஃபிகேஷனில் இது மாதிரி அவங்கள வந்து என்ன பண்ணாங்க, காஷன் க்ரௌடுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் லகட்னா பின்தங்கிய மக்கள். அவங்க வந்து ட்ரெடிஷ்னலாக முறையாக அந்த பொருளை வந்து நியூ ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப பழமையாகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக பயன்பாட்டுக்கு கொண்டு வருவாங்க. அவங்க தான் லெகட்ஸ் சொல்லுவாங்க. லெகட்ஸ் ஆர் த ட்ரெடிஷ்னல் பவுண்டுன்னா அவங்க பாரம்பரியமாக என்னென்ன பொருளாக வருதோ சொல்லி அதை பார்த்து தான் என்ன பண்ணுவாங்க, பொருளை வாங்குவாங்க. they are worry to changes. எந்த சேஞ்சஸ் வந்தாலும் அவங்க வரி பண்ணிக்க மாட்டாங்க. ட்ரெடிஷ்னலாக வந்துச்சா, ட்ரெடிஷ்னலாக இதுதான் நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க. மெஜாரிட்டி நிறைய பேர் பயன்படுத்தி உதாரணத்துக்கு இன்னோவேட்டர்ஸ், ஏர்லி அடாப்டர், ஏர்லி மெஜாரிட்டி, லேட் மெஜாரிட்டி, கடந்த ப்ராடக்ட்ஸ் தான் யார்கிட்ட வரும்னா லெகட்ஸு அவங்க கிட்ட வரும். இதை வந்து எப்படியும் கொஸ்டின் கேட்கலாம்னா இந்த பர்சன்டேஜ் வச்சு கொஸ்டின் கேட்கலாம். இல்லை வந்து இதில் இருக்கிற 2-3 டீட்டெயில்ஸ் வந்து மேட்ச் த ஃபாலோயிங்கில் கொஸ்டின் கேட்கலாம். இல்லை ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபைல்ஸில் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2ல் வந்து என்னென்ன இது ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 வச்சு கூட கொஸ்டின் கேட்கலாம். அப்போ நம்ம இதை பற்றி தெளிவாக தெரிஞ்சால் நம்ம போட்டித் தேர்வில் எதிர்கொள்ள முடியும். இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மேலும் இது போன்ற தகவலுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.